ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை11 சர்க்கிள் ஆப்பில் வந்துட்டு ஒரு கான்டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து மேட்ச் முடிஞ்சோன்னே செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா அதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு ப்ரோ நான் வின் பண்ணிட்டேன், அமௌண்ட்டு மட்டும் எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் கிளியராக ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த ரேங்க்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ரேங்க்குள்ளே வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்காது. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்கள் மேட்ச் ஓடிட்டு இருக்கும்போது பாதியில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் வின் பண்ணுற மாதிரி காட்டிட்டு அதில் வந்து ஒரு அமௌண்ட் டிஸ்பிளே ஆகிருக்கும். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் மேட்ச் முடியும் போது நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இடையில பார்த்துட்டு அதுக்காக தான் அமௌண்ட் வரும்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் வராது. செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாரலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஹோமில் இருப்பீங்க. மேலே கிரிக்கெட் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்கமிங், லைவ், கம்ப்ளீட்டட். ஸோ முடிஞ்சு போன மேட்ச் எல்லாமே கம்ப்ளீட்டடில் வந்துடும். அதில் போனீங்க அப்படின்னா மேலே ஜாயிண்ட் மேட்சஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே அதர் மேட்சஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே தான் காட்டும். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் வராது. 1 டேக்குள்ளே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மும்பை ராஜஸ்தான் மேட்ச் நேற்று விளாண்டுருக்கேன். அதோட ஹிஸ்ட்ரி இருக்குது. ஜாயிண்ட் மேட்சஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அது இருக்கும். அதர் மேட்சஸ் அப்படிங்கிறது முடிஞ்ச மேட்ச், பட் நீங்கள் கேம் வந்து விளாண்டுருக்க மாட்டீங்க. அந்த மேட்செல்லாம் கீழே இருக்கும். நீங்கள் மேலே ஜாயிண்ட் மேட்சஸில் என்ன மேட்ச் விளாண்டிங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் இந்த மாதிரி மேலே டிஸ்பிளே ஆகும். என்னென்ன கான்டெஸ்ட் விளாண்டிங்க அப்படிங்கிறது கீழே வந்துடும். பார்த்தீங்கன்னா மை கான்டெஸ்ட்டில் 5 கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ நான் 5 கேம் வந்து விளாண்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட் எடுத்திங்கன்னா தெரியும், யூ ஓன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் வின் பண்ணியிருந்த அந்த கான்டெஸ்ட்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 4வது கான்டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித சிம்பிளுமே இல்லை, ஜெயித்த மாதிரி. நீங்கள் வியூ லீடர் போர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் தெரியும் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜெயிக்கல இந்த கான்டெஸ்ட்டில். அந்த ஆப்போனண்ட் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா 1360 அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஒன்று உங்கள் பேர்கிட்ட அந்த அமௌண்ட் காட்டும், இல்லை அவரோட பேரில் வந்து காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன கான்டெஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்கீங்களோ அந்த கான்டெஸ்ட்டோட வியூ லீடர் போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ உங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் அதிக பாயிண்ட் மேட்ச் முடிஞ்சோன்னே எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின்னர். அப்படி இல்லை, இது பார்த்திங்கன்னா 2 பேர் கான்டெஸ்ட். நீங்கள் மெகா கான்டெஸ்ட் ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் விளையாடுற கான்டெஸ்ட்டில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாயிண்ட்ஸை பார்த்துருங்க. உங்களோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ரேங்க் 1, 2 அந்த மாதிரி உங்களுக்கு 1000 இருக்கலாம், இல்லை 10,000 இருக்கலாம். அந்த ரேங்கை பார்த்துட்டு லீடர் போர்டிலேருந்து சைடில் வின்னிங்ஸ் இருக்கும். வின்னிங்ஸில் போயிட்டு எந்த ரேங்க்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் வந்து எந்த லெவலில் இருக்குது, அதுக்கான என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ரேங்கிங்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸ் வரும். ஓகேவா? இல்லாட்டி ப்ரைஸ் வராது. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வின்னிங் ஜோனில் இருந்தால் அமௌண்ட் கன்ஃபார்ம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் செக் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த ஆப்லேயே வேறு எது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.